So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 8th August and 9th August. So first article from the strategic petroleum reserve. So அதுக்கான ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். ஸோ பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னா நம்ம பெட்ரோலியம் எவ்வளவு வந்து ரிசர்வ் வச்சிருக்கோம், சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது. ஸோ அண்டர் தி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இதில் வந்து மெம்பர்ஷிப் ஆயிருக்கணும் அப்படின்னா வி நீட் டு ஹாவ் 90 days ஆஃப் பெட்ரோலியம் ரிசர்வ். அப்படின்னா 90 நாள் யூஸ் பண்றதுக்கான ஒரு கண்ட்ரிக்கான மொத்தம் 90 daysக்கான பெட்ரோலியம் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இது கண்டிஷன். ஸோ இதுல வி ஆர் இன் அசோசியேட் மெம்பர்ஷிப். ஆனால் ஃபுல் மெம்பர்ஷிப்புக்கு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வி நீட் டு அக்செப்ட். இது நம்ம டிமாண்ட் பண்ணல, அவங்க டிமாண்ட் பண்றாங்க நம்ம கிட்ட சேர்றதுக்கு. ஆனால் நம்மளோட கண்டிஷன், இவங்களோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற வி நீட் டு ஹேவ் பெட்ரோலியம் ரிசர்வ். சரியா? தட் இஸ் இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ். இது 1998ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி வி ஹேவ் ஒன்லி கல்ஃப் வார் நடக்கும்போது 1991ல கல்ஃப் வார் நடந்துச்சு. அந்த டைம் பீரியட்ல வி ஹேட் ஒன்லி 3 daysக்கான பெட்ரோலியம் ரிசர்வ். இப்போ இதுக்கு பிறகு வி ஸ்டார்டட் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் தட் இஸ் இன் மங்களூர் ஆஃப் கர்நாடகா, அப்புறம் விசாகப்பட்டினம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் படூர் ஆஃப் கர்நாடகா. இது வந்து 1.33, அப்புறம் இது வந்து 2.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் MMT. தென் விசாகப்பட்டினம் தட் இஸ் 1.5 நினைக்கிறேன். 1.5 இது இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நம்ம வந்து பில்ட் பண்ணி இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ரிசர்வ். அப்படின்னா ஆயில் சேவ் பண்ணி, க்ரூட் ஆயில் சேவ் பண்ணி வைக்கிறது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து 5.33 மெட்ரிக் டன்ஸ், மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து 90 daysக்கு அப்படின்றப்போ சந்தோலி இது வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சந்தோலி ரிசர்வ் இன் ஒடிசா. அப்புறம் படூர்ல அகெயின் த சேம் பிளேஸ், உடுப்பியில 2.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். இது வந்து 1.4 4 மெட்ரிக் டன்ஸ். திஸ் இஸ் ஹையஸ்ட் 4 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். அப்போ மொத்தம் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடியது இது 6.5. ஸோ இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா we will have 60 daysக்கானது, 22 daysக்கான ரிசர்வ் நம்ம கிட்ட இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னு அதுக்கான ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி கம்பெனிஸ் வந்து ஒரு 67 நாளைக்கு வச்சிருப்பாங்க, 65 நாளைக்கு. கம்பெனிஸ் கிட்ட ரிஃபைனரிஸ் இருக்குல்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ரிலையன்ஸ், கவர்மெண்ட் கம்பெனி, பிரைவேட் ஆல்சோ. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 65 நாளுக்கான பெட்ரோலியம் ரிசர்வ் எப்பவுமே இருக்கும். ப்ராசஸிங் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் இருக்கும். அப்போ மொத்தம் சேர்த்து 87 நாளைக்கான ரிசர்வ் நம்மகிட்ட. இப்போ நியர்லி வி ஆர் இந்த 90 days ஸ்ட்ராட்டஜி வந்துட்டோம் அப்படின்றத ஆர்டிகிள் சொல்லுது. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை இப்போ வேர்ல்டு லெவலில் அதிகமான ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய யூஎஸ், செகண்ட் பிளேஸில் சைனா, தேர்ட் வந்து ஜப்பான். தட் இஸ் யூஎஸை பொறுத்த வரைக்கும் 714 மில்லியன் பேரல்ஸ், நாட் மில்லியன் மெட்ரிக் டன்ஸ், மில்லியன் பேரல்ஸ் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. அது மாதிரி சைனா 475 மில்லியன் பேரல்ஸ், ஜப்பானை பொறுத்த வரைக்கும் 324 மில்லியன் பேரல்ஸ். சரி, இந்த அளவுக்கு அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். Now we will move on to the next article, that is article related to the Starlink. Starlink project. Starlink பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் இப்போ எர்த்தோட லோ எர்த் ஆர்பிட். லோ எர்த் ஆர்பிட்ல நிறைய சேட்டலைட்ஸ், கிட்டத்தட்ட 42,000 சேட்டலைட்ஸ் விடுறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணி அப்படின்னா 2000 kilometers ஃப்ரம் தி எர்த், 0 to 2000 kilometersல அப்படின்னா 15 அட்மாஸ்பியருக்கு வெளியில, ஸோ ட்ரோபோஸ்பியருக்கு வெளியில, 2000 kilometers you will have this low earth orbit. The low earth orbit you will have a lot of satellites.
பின்னல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஆல் ஆர் கனெக்டட். அதன் மூலமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீடுகளில் டிஷ் வச்சுருக்கோம்ல, டிவி, அது மாதிரி இப்போது டிஷ் வந்து யூஸ் பண்ணி இன்டர்நெட் கம்யூனிகேஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டார்லிங், தட் இஸ் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், எலான் மஸ்கோட, அவங்க வந்து இப்போ இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 3000 சேட்டலைட்ஸ் அவங்களே இருக்குது. ஒவ்வொரு சேட்டலைட்டோட டைம் பீரியட் வந்து 5 years தான். அதுக்கப்புறம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். பெரிய செலவு. ஸ்பேஸ் ஜங்க் அதிகமாக, ஸ்பேஸ் டெப்ரீஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி வேற ஒன் வெப் அப்படின்ற கம்பெனி பண்ணியிருக்காங்க 50 degree latitudeல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஈவன் கிரவுண்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை கிடையாது. இதோட பெனிஃபிட், இப்போ நமக்கு OFC கேபிள் போடணும், கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் டிடிஹெச் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அது மாதிரி ஒரு செட்டாப் பாக்ஸ் மட்டும் போதும், வீடுகளில் இருந்தால் போதும். எங்கே உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுமோ அதுக்கு. ஸோ இது எதனால நியூஸில் வந்துச்சுன்னா, ரஷ்யா உக்ரைன் வார் அப்போ உக்ரைன் கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா ரஷ்யா வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உடைச்சாங்க. அப்போ மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்களோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக உக்ரைனுக்கு வந்து அப்போ ஹெல்ப் பண்ணாங்க. எலான் மஸ்க் டீம், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்டும் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ரஷ்யாவும் ஸ்பேஸ் எக்ஸும் டைப் பண்ணிட்டாங்கன்னா உக்ரைனுக்கான கனெக்ஷனை கட் பண்ணலாம். அப்போ ஒரு கம்பெனி, ஒரு தனியார் நிறுவனம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டேரிஃபாக இருக்கும். ஸோ ஒன் மேன் ஆர்மி இல்லைன்னா கார்பரேட் வில் ரன் திஸ். இன்றைக்கி நமக்கு எடுத்துன்னா OFC கேபிள் இன்னைக்கு பாரத் நெட் மூலமாக ஆல் ஓவர் இந்தியா வி ஆர் டூயிங். அப்போ கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கும் நெட் கம்யூனிகேஷன். ஸோ கவர்மெண்ட் தான் தேவைப்பட்டால் கட் பண்ணுவாங்க, மற்றபடி ப்ரைவேட் நினச்சா அதை ஷட் டவுன் பண்ண முடியாது. இங்கே அப்படி கிடையாது. இப்போ ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் நிறுவனம் பண்ணுறதுனால ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா கண்ட்ரியும் ஸ்பேஸ் எக்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெனிஃபிட் நிறைய, ஆனால் ப்ராப்ளமும் அதிகமாக இருக்குது. சரியா? தென் 5 yearsக்கு ஒரு வாட்டி சேட்டலைட் மாற்றிட்டே இருக்கும், டிஸ்ஃபங்க்ஷனில் ஆயிரும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இது மாறி மாறி சுற்றிட்டு இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிருச்சு அப்படின்னா கெஸ்லர் சிண்ட்ரம். கெஸ்லர் சிண்ட்ரம், தட் இஸ் ஒரு பீஸ் வந்து இன்னொரு பீஸ் கூட மோதும். அப்படி இந்த ஸ்பேஸ் டெப்ரீஸே வந்து மாறி மாறி இடிச்சு நல்ல சேட்டலைட்டும் உடைய ஆரம்பிக்கும். இன்னும் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் கூட. ஏன்னா லோ எர்த் ஆர்பிட் அப்படின்றப்போ இட் வில் கோ வெரி ஃபாஸ்ட். எர்த்தோட அட்ராக்ஷனால எர்த் ரொட்டேட் பண்ணுறதை விட அதிக ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும். அப்போ இட்ஸ் வெரி டஃப் டு மேனேஜ் இட். சரி, அது மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சைனா இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே இங்கே தான் இருக்குது, லோ எர்த் ஆர்பிட்டில். இப்போ அதுகளுக்கும் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்பேஸ் இருந்தாலுமே பாதிப்புகள் அதிகமாக வரும். ஸோ அதனால யூ நீட் டு திங்க் அ லாட், எப்படி இதை வந்து ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத திங்க் பண்ணுவோம். சரியா? தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் அபவுட் டெல்லி. ஸோ டெல்லியோட ஆர்டினன்ஸ் பில் வந்து இப்போ லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டு அப்போ ராஜ்யசபாவில் அது வந்து பாசிங் பொசிஷனில் இருக்கு. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் அஸ் அ யூனியன் டெரிட்டரி இந்த இயர் 1956 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா. ஸோ டெல்லி யூனியன் டெரிட்டரி அப்படின்னா மோஸ்ட்லி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், அப்புறம் ட்ரைபல், அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன். இப்போ அந்தமான் நிக்கோபார் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா, இட்ஸ் அ சீ லேயர் கம்யூனிகேஷன், இட்ஸ் அ பார்ட். அது மாதிரி லக்ஷதீப் ஐலண்ட். ஸோ அதனால ட்ரைபல் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டெல்லி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, புதுச்சேரி வாஸ் கிவன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் பொலிட்டிக்கல் அப்படின்னா சண்டிகர் யூ கேன் டேக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமுக்காக. டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் ஏரியா, அதனால அதுக்கு வந்து யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்காங்க. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 அண்டர் தி SRO. சரியா? சரி, இதுக்கு வந்து அதுக்கு பிறகு 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா அண்டர் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பாலகிருஷ்ணா கமிட்டி
கமிட்டி ரெக்கமெண்டேஷன் இது உங்கள் புக்கில் எல்லாம் வராது, பாலகிருஷ்ணா கமிட்டி. ஸோ நோட் இட். 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987 நினைக்கிறேன் இவங்க ரிப்போர்ட் கொடுத்தது. 1991 we amended the constitution and we added an article called as 239AA. 239AA. ஸோ இது வந்து டெல்லியோட நியூ ஆர்டிக்கிள். எதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா டெல்லியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிரியேட் பண்ணுறதுக்காக. அண்ட் த நேம் ஆஃப் டெல்லி வாஸ் சேஞ்ச் டு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. இந்த ரெண்டு பர்பஸுக்காக. அண்ட் தென் புதுச்சேரிக்கு ஆல்ரெடி இருக்கு, இந்த மாதிரி இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வரப்போகுது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றப்போ தேர் வில் பி a CM, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் headed by CM to advise the லெப்டினன்ட் கவர்னர். அப்புறம் லா மேக்கிங் ப்ராசஸ் அவங்களுக்கு இருக்கு. லா மேக்கிங் எக்ஸப்ட் டெல்லியை பொறுத்தவரை எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 things, that is போலீஸ், லா அண்ட் ஆர்டர், அப்புறம் பப்ளிக் ஆர்டர் தான், பப்ளிக் ஆர்டர், அப்புறம் லேண்ட். இந்த மூணுமே வந்து லா மேக்கிங் அத்தாரிட்டி யாருக்கு அப்படின்னா பார்லமெண்ட். மற்றபடி ஸ்டேட் சப்ஜெக்டில் எல்லாமே அவங்க சட்டம் ஏற்றிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்ட் உருவாச்சு, இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கும் லெப்டினன்ட் கவர்னருக்கு ஏதாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா பிரசிடென்ட் இஸ் த அத்தாரிட்டி டு டிசைட். பிரசிடென்ட்டோட ஆர்டர் தான் பிரசிடென்ட்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அண்டர் தி ஆர்டிகிள்ஸ். இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ செக்ரட்டரிஸ், சீஃப் செக்ரட்டரி, அஃபிஷியல்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து யாரோட கண்ட்ரோல் அப்படி. ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்பாயின்மெண்ட்ஸில் அப்படின்றனால இட் வாஸ் சேலஞ்சு இன் தி சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஃபிஷியல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னா, தே ஹேவிங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதை தவிர மற்றது எல்லாமே சர்வீசஸ். இந்த ஆஃபீஸர்ஸை மட்டும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இது ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு அவங்க பார்க்க முடியாது, லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கும் பண்ண முடியாது. லெஜிஸ்லேட்டிவ் பண்ண முடியாதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது. இந்த 3 கேட்டகரியில் மற்றது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட் அப்படின்ற ஆர்டர் கொடுத்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு மார்ச்லன்னா மேல தான் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபைனலி த கவர்மெண்ட் டிசைடட் டு அமெண்ட், த பார்லிமெண்ட் டிசைடட் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன். அந்த அமெண்ட்மெண்ட் பில் தான் ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. உடனே அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டினன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இப்போ ஒரு லா இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஆர்டினன்ஸை தான் லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. இட்ஸ் நாட் அன் அமெண்ட்மெண்ட், இட்ஸ் நாட் அன் அமெண்ட்மெண்ட், இட்ஸ் அ பில். டெல்லி ஆர்டினன்ஸ் பில்லை வந்து இம்ப்ளிமெண்ட் கண்டினியூ பண்ணணும்னா அதை வந்து நிரந்தர சட்டமாக கொண்டு வராங்க. அதுக்கு வந்து மூவ் பண்ணி என்ன அப்படின்னா ஆஃபீஸர்ஸ், நேஷனல் கேபிட்டல் சர்வீசஸ் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி, நேஷனல் கேபிட்டல் சிவில் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து சிஎம் வந்து சேர்பர்சனாகவும், ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் பிரின்சிபல் ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். இவங்க 2 பேரும் வந்து அந்த கமிட்டியில் இருப்பாங்க. சிஎம் தான் ஹெட்டாக இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இந்த கமிட்டியில் யார் அதிகாரம் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் அதிகாரம் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ டிசைடட் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா லெப்டினன்ட் கவர்னருக்கு யாரை வந்து ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அதர் தேன் திஸ் சர்வீசஸ் ஆர் டிசைடட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்லமெண்ட். யார் சட்டம் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. மற்ற அஃபிஷியல்ஸ் கேட்டகரி அப்பாயின்மெண்ட், சர்வீசஸ், லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ல எல்லாமே இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் பண்ணலாம். அப்போ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, போலீஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க போலீஸ் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் அதர் சப்ஜெக்ட்ஸ். அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரெக்கமெண்டேஷனில் லெப்டினன்ட் கவர்னர் கேன் டூ. சப்போஸ் லெப்டினன்ட் கவர்னர் விரும்பலை அப்படின்னா லெப்டினன்ட் கவர்னர் எடுக்கக்கூடிய தீர்மானமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்து டெல்லி கவர்மெண்டோட அதிகாரத்தை பாதிக்கும். ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார் அப்படின்றதுனால இஷ்யூ இஸ் தேர். ஸோ தட்ஸ் வை த பில் இப்போ பாஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கு. கமிட்டி, செலக்ட் கமிட்டி ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ எனிவே இட் வாஸ் இன் தி பாசிங் மோட். Okay, that's all. Now we will move on to the next article. The next article related to the
there is a satellite. Correct, no? Yeah, Luna. Sorry, not satellite, lunar lander. ரஷ்யாவோடது. இது நெய்ம் மட்டும் தெரிஞ்சா போதும். இவங்களும் சவுத் போல்ல தான் லான்ச் பண்றாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் லேண்டர் மிஷன் ஆன் லூனார். லூனார்னா மூன். ஸோ இவங்க பண்றாங்க. நம்மள மாதிரி சவுத் போல்ல தான் இவங்களும் லான்ச் பண்றாங்க. சவுத் போலாரோட ஏரியாவை ஆராய்ச்சி பண்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எடுக்கிறத லான்ச் பண்றாங்க. இது லேண்டர். ஸோ 4 legs இருக்கும். நம்ம சேம் ப்ரொசீஜர் லைக் சந்திரயான். ஸோ தட்ஸ் ஆல். தட் இஸ் எனஃப். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், 6th article related to a report. Show the report. That is enough. So World Meteorological Report இதை ரிலீஸ் பண்றது World Meteorological Organization ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் கிளைமேட் இன் ஏஷியா. ஸோ ஏஷியாவோட கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்றது 2022 ஓட ரிப்போர்ட்டை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏஷியன் ஏரியாவில் கிளைமேட்டிக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ அவங்க சொல்றாங்க ஓஷியானிக் ஹீட் அதிகமாக இருக்கு. தட் இஸ் 1.15 டிகிரி செல்சியஸ் முன்னாடி இருந்ததோட ப்ரீ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பீரியட்ல இருந்ததை விட 1.15 டிகிரி செல்சியஸ் வந்து லேண்ட் அண்ட் ஓஷியானிக் வாட்டர் ஹீட் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஓஷியானிக் ஹீட் அண்ட் லேண்ட் டெம்பரேச்சர். அது மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் எடுத்துக்கிட்டா 2022 வந்து செகண்ட் டைம் ஆர் தேர்ட் மீன் லெவல் டெம்பரேச்சர் இந்த ஏரியாஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அது செகண்ட் டைமா இல்லைன்னா தேர்ட் மீன் லெவல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி. ரெயின்ஃபால் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சி ஈராக், பிரம்மபுத்திரா, கேஞ்சஸ், அப்புறம் கொரியன் பெனின்சுலா இந்த ஏரியாவில் எல்லாமே ரொம்ப அதிகமான மழை இருந்தது. சவுத் பாகிஸ்தான் ஏரியா, சென்ட்ரல் இந்தியன் ஏரியாவில் எல்லாமே அதிகமான மழை இருந்ததாக சொல்லப்படுது. அது மாதிரி கிளேஷியர்ஸ் மெல்ட் 23 ஹை மவுண்டன்ஸ் இருக்கு இந்த ஏரியாவில். அதில் எல்லாமே வந்து கிளேஷியர்ஸ் வந்து டிமினிஷ் ஆயிருக்கு, கம்மியாக இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்ளோன்ஸ் 25 ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்றது 2022. அப்புறம் ஃப்ளட்ஸ் எடுத்துக்கிட்டா பாகிஸ்தான் 14% பாப்புலேஷன் வந்து ஃப்ளட்னால பாதிக்கப்பட்டு டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க, இன்னொரு இடத்துக்கு மாறி இருக்காங்க. ட்ராட்ஸ் எடுத்துக்கிட்டா ஆங்ஸி ரிவர், தட் இஸ் சைனாவோட இம்பார்ட்டன்ட் ரிவர். சைனாவோட 2 ரிவர், எல்லோ ரிவர், ஆங்ஸி, அப்புறம் யூ ஹேவிங் திஸ் பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து பிரம்மபுத்திரா டவுன் ஆகலை, பட் ஆங்ஸி ரிவரில் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது. அதனால ட்ராட்ஸ் அதிகமாக இருக்குது. எக்கனாமிக்கல் இம்பாக்ட் எடுத்துன்னா பொருளாதாரம் வந்து டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அப்போது அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் சோர்ஸ் இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணணும் பீப்புளோட ஃபுட்டுக்கு எல்லாமே. அப்போ கண்டிப்பாக அந்த கண்ட்ரிஸ் வந்து வறுமையில் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ எக்கனாமிக் இம்பேக்ட் பொருளாதார ரீதியாக வலுவிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். அது இந்தியா உட்பட தான். தென் 7th நியூஸ் ரிலேட்டட் டு தி ஆதிச்சநல்லூர். ஷோ த மேப். ஸோ ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல மியூசியம் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மெகாலித்திக் கல்ச்சர். அங்கே ஆதிச்சநல்லூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் பரியல் சைட்ஸ் டூரிங் தி அயன் ஏஜ், ஏன்ஷியன் டைம் பீரியட்ல மெகாலித்திக் கல்ச்சர்ஸ் அங்கே அதிகமாக பாரு. ஸோ நியர் டு தி கொர்க்கை போர்ட். கொர்க்கை வந்து உங்களுக்கு தெரியும் பாண்டியா கிங்ஸோட போர்ட். இது கொர்க்கை போர்ட் வந்து கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. கொர்க்கை இதெல்லாம் ரிலேட்டட் டு வாட் அப்படின்றது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது கூடவே ராக்கிகரி, அப்புறம் ஹஸ்தினாப்பூர், தோலாவீரா இன் குஜராத், சிவசாகர் அசாம் இந்த ஏரியாஸ்ல எல்லாமே வந்து மியூசியம் அமைக்கிறாங்க. சரி, இங்கே எல்லாமே வந்து சைட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுனால. அப்புறம் ஹரப்பன் சிவிலைசேஷன்ல ரொம்ப ஹையஸ்ட் இண்டஸ் வேலியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங், இது பட்ஜெட் ஃபண்டிங்ல அனௌன்ஸ் பண்ண. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ரீசெண்டாக ஓப்பன் அந்த அடிக்கல் நாட்டினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனிமொழி எம்பி அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பக்கத்தில் இருந்தது. அப்போ ஞாபகம் வரும் பாலிடிக்ஸ். ஓகே, ராக்கிகரி வந்துட்டு இருக்கிறதுல பெரிய சைட் எதுல? ஹரப்பன், தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேட்டகரி. சரியா? தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள், நேஷனல் நார்த் ஈஸ்ட் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்ம வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் ஒரு குரூப்பாக சேருவாங்க, இல்லைன்னா இப்போ டாடா வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். இப்போ டாடா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ 1000 crore அப்படின்னா இதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த ப்ரொஃபஷனல்ஸ் வில் பி அப்பாயிண்டட். இந்த ப்ரொஃபஷனல்ஸோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ நியூ ஸ்டார்ட் அப் பீப்புள் அவங்களுக்கு ஃபண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு சீடிங் பண்ணுறதுக்காக இவங்கள்ட்ட போய் அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண. ஃப்ளிப்கார்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சக்ஸஸாக கொண்டு போவாங்க அப்படின்னு இவங்க அப்ரூவ் பண்ணப்பட்டா ஃபண்ட் வில் பி லைக் லோன்.
நம்ம லோன் வாங்குற மாதிரி. ஆனால் லோனுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்கள் திருப்பி அடைக்கணும். இதுக்கு வந்து திருப்பி அடைக்க வேணாம். பட் என்ன அப்படின்னா இவங்களோட அப்ரூவல் இஸ் மஸ்ட். அண்ட் தென் ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணணும். ஷேர் ஹோல்டிங் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்துட்டு குறிப்பிட்ட ஷேரை வந்துட்டு இப்போ 20% ஷேர் வில் பி சோல்டு பை திஸ் குரூப் டு திஸ் வெஞ்சர்ஸ் கேபிட்டல் பீப்புள். அவங்களுக்கு அதில் ப்ராஃபிட்டில் ஷேரிங் வரும். சரியா, ஷேர் ஹோல்டிங். ஸோ தட்ஸ் அபவுட் தி வெஞ்சர்ஸ் கேபிட்டல். இப்போ நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டு வெஞ்சர்ஸ் ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேக் பண்ணுறாங்க இந்த ஃபண்டு. 100 crore இதோட வேல்யூ. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட், டோனீர் அப்படின்னு பேர். அவங்க வந்து ஒரு 25 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதில். அப்புறம் சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க், அவங்க வந்து ஒரு 30 crore நினைக்கிறேன், 25 crores. டோட்டல் 25. மீதி இருக்கிறத வந்துட்டு தட் இஸ் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட், டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், அவங்க வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 100 கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னா நார்த் ஈஸ்டில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபண்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ தேர் வில் பி ப்ரொஃபஷனல்ஸ் வில் பி அப்பாயிண்டட். ஆர்பிஐயோட விஷனரியில் தான் இருக்கும், ஆர்பிஐயோட மானிட்டரிங்கில் இருக்கும். ப்ளஸ் தெர் இஸ் அ சிஏஜியோட ஆடிட்டிங் இஸ் கம்பேட்டபிள் வித் தி ஆடிட்டிங். சிஏஜியோட கண்ட்ரோலில் தான் வரும். சரி, ஆடிட்டிங். ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, அதில் சிஏஜியோட ரிப்போர்ட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 2018. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. It was released in 2018. Ministry of Health, Home Affairs இல்ல Health. அப்புறம் இம்பார்ட்டண்டா இட்ஸ் அ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சரியா, ஃபண்டட் பை 60:40 கேட்டகரியில். அப்புறம் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 5 lakh per family, those who are in vulnerable sections, poor people. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் கர்ஸ்ட் பேஸ்ட் சென்சஸில் மென்ஷன் ஆயிருக்கக்கூடிய பீப்புள், வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ இதோட லைக் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப புவர், எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலிஸ் தே கேன் என்ரோல் இன் திஸ். அவங்க வீட்டில் ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாவை யார் வேணா, எத்தனை பேர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக செகண்டரி அண்ட் டெரிஷரி ஹெல்த் அப்படின்னா சர்ஜரி ரிலேட்டட், டிரான்ஸ்பிளான்டேஷன், இது எல்லாமே வரும். சரியா, இதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் கீழே தான் இது வருது. ஆயுஷ்மான் பாரத்தில் 2 வருது. ஒன்று வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இன்னொன்று வந்து நேஷனல் ஹெல்த் வெல்னஸ் சென்டர். இது வந்து பிரைமரி அப்படின்னா அவுட் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியது. இது வந்து செகண்டரி கேட்டகரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி அட்மிஷன். அப்புறம் இதோட ஹாஸ்பிட்டலைசேஷன் சார்ஜஸ் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறது டேட்ல இருந்து 15 days ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னா 15 நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட், அந்த சர்ஜரி முடிஞ்சாலோ இதை 15 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்கல்ல, அந்த சார்ஜஸ் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். 3 days முன்னாடி நீங்கள் அட்மிஷன் ஆகுறதுக்கு முன்னாடியிலேருந்து 15 days ஆஃப்டர் ஹாஸ்பிட்டலைசேஷன். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் தீஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி. அது கிரியேட் பண்ணி, ஸோ அவங்க தான் இதை மேனேஜ் பண்ணுறது. இதில் என்ன ப்ராப்ளம், இப்போ சிஏஜியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட 7.5 lakhs 7.5 lakhs பீப்புள் என்ரோல் பண்ணவங்க ஒரே நம்பரில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் ஷோப் டிஸ்பிளே 10 நம்பருமே 9ன்னு கொடுத்துருக்காங்க. அதுல 7.5 லட்சம் பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. 7.49. அதே இது 888ன்னு சொல்லிட்டு அது சும்மா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி இதுல ரெஜிஸ்டர் பண்ணதுல 10 கோடி பேர் டார்கெட்டு, 10 கோடி ஃபேமிலிஸ். அதில் ரெஜிஸ்டர் பண்ணதுல 7.5 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒழுங்கா அவங்க அக்கௌண்ட், அந்த ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுத்தவங்க 7.5 கோடி பேர் தான் 10 கோடி ஃபேமிலியில். ஸோ அது ப்ராப்பராக இல்லை அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணப்படணும். ஸோ ஆதார் லிங்க்டு இஸ் பெட்டர்.
Then next article related to the ECOWAX. Let's show the map. ECO was an economic community of West Asia. It's a grouping. It's a regional grouping. இதில் நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடிய அந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் மெம்பராக இருக்காங்க. கேப் வேர்ட், செனகல், கேம்பியா, கியானா, அப்புறம் சிரேலியோன், தென் லைபீரியா, எக்ஸெட்ரா, நைஜீரியா, நைஜர், மலி. ஸோ இதெல்லாமே வரும். இதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்தியா வந்து அசோசியேட் மெம்பர். ஸோ இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் மெம்பர்ஷிப், பட் வி ஆர் இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸில், அசோசியேட்டில் அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்கும். சரியா? அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை இது எதுக்கு உருவாக்கப்பட்டுனா எக்கனாமிக் கோஆபரேஷனுக்கா. இந்த 15 கண்ட்ரிக்குள்ளாடி அவங்க ஒரு கரன்சி கொண்டு வரலாம். எப்படி யூரோப்பியன் யூனியன் இருக்கோ அதே மாதிரி ஒரே கரன்சி சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஓப்பன் பார்டர் இந்த கண்ட்ரிஸுக்குள்ளாடி. ஆனால் இந்த கண்ட்ரிஸால அது பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கண்ட்ரிலுமே இராணுவ புரட்சி அதிகமாக, மக்களோட கிளர்ச்சி அதிகமாக, தீவிரவாத ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மலியெல்லாம் அதிகமான டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் உள்ள கண்ட்ரி. அதனால் இது பண்ணுறது ரொம்ப பாசிபிலிட்டி லெஸ். ஆனால் இங்கே இந்த ரீஜனல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் இன்டெகிரேஷனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அவங்க இப்போ இன்னொரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இங்கே நியூஸில் வந்திருக்கு. தே ஹேவிங் எ ஃபோர்ஸ், படை வச்சிருக்காங்க. எப்படி யுஎன்எஸ்சி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா படைகளை திரட்டுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு படை வச்சிருக்காங்க. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு பேர். இப்போ இவங்க நைஜீரியாவுக்குள்ளாடி என்ட்ராகி அங்கே வந்து புரட்சி, அங்கே இருந்த ஒரு லைக் ராணுவ தளபதிக்கு எதிராக புரட்சி, அதை வந்து அந்த லீடர்ஷிப்பை மாற்றிட்டு வேற ஒருத்தரை இன்ஸ்டால் பண்ணுது. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பார்டர்லெஸ் ரீஜனாக மாற்றணும். அப்புறம் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்கு. இந்தியா யூகோவேக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், நிறைய கடன்கள் நம்ம சைன் பண்ணிருக்கோம், லைன் ஆஃப் கிரெடிட், அதுவும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். That's all about this article. The next article, so the map clear-ஆ படிச்சுக்கோங்க. That is enough. The next article, Central Armed Police Force. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸில் 432 பீப்புள் இறந்து போயிருக்காங்க. உமேஷ், ஓகே. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை தான் சொல்லியிருக்காங்க. 432 பீப்புள் வந்து லாஸ்ட்டு 2 வருஷத்துல சூசைட் மட்டும் பண்ணியிருக்காங்க. 2011 இருந்து 1500 பேர், 1532 பேர் இல்லை சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது மெயின்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் செக்யூரிட்டி பேப்பரில். சேலஞ்சஸ் இன் தி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் யூனோ அசாம் ரைஃபிள்ஸ் இருக்காங்க, ஐடிபிபி இருக்கு, இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸ், அண்ட் தென் பிஎஸ்எஃப் இருக்கு, அப்புறம் சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, தென் எஸ்எஸ்பி சாஸ்திர சீமா பெல். இதெல்லாமே வந்து இதுக்கு கூட தான். இப்போ பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பார்டரை கார்டிங் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. ஐடிபிபி வந்து சைனா பார்டர், அசாம் ரைஃபிள்ஸ் வந்து மியான்மர், அப்புறம் இன்டர்னல் இன்சர்ஜென்சி அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் எஸ்எஸ்பி வந்து நேபாள், பூட்டான். சிஆர்பிஎஃப் பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் நக்சல்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக அது கிரவுன் ரூல்லே இருந்திருக்கு, பிரிட்டிஷ் ரூல். 1939 இட் வாஸ் கிரியேட்டட் கிரவுனோட ப்ரொடெக்ஷனுக்காக. அதுக்கு பிறகு சிஆர்பிஎஃப் மாற்றப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸில் படிச்சிருப்போம். சரி, இந்த எஸ்எஸ்பி அசாம் ரைஃபிள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இவங்களை 2 விதமாக பயன்படுத்துவாங்க. எலெக்ஷன் வந்துச்சுன்னா இவங்க தான் எலெக்ஷன் நடத்த வருவாங்க, எலெக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு ரைடு நடக்குது, இடி அவங்க கூட சிஆர்பிஎஃப் பாதுகாவலர் தான் வராங்க. அது மாதிரி நக்சல் அட்டாக் வந்தால் இவங்களோட பர்பஸ் நக்சல் காம்பேட் பண்ணுறதுக்காக. ஆனால் இவங்களை வந்து எலெக்ஷனுக்கு பயன்படுத்துறது, இன்டர்னல் இன்சர்ஜென்சி எங்கே நடந்துச்சுன்னா அங்கே அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் டபுள் வேலை பார்க்குறாங்க. அதனால ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அதனால அவங்க தே ஆர் நாட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி அசாம் ரைஃபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அசாமில் பார்டர் ஏரியாவும் பாதுகாக்கணும், நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்டர்னல் இன்சர்ஜென்சியும் பார்க்கணும். ராணுவம் அங்கே போகாது, ஃபைனல் கட்டத்தில் தான் அவங்க போவாங்க. ஸோ அது மாதிரி இவங்களுக்கு ரொம்ப பேர்டன் அதிகம். அதனால தான் இவங்களோட சூசைடு, ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்தவங்களை ஷூட் பண்ணுறது, கூட இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை, அந்த பாதுகாப்பு வீரர்களை ஷூட் பண்ணுறது. என்எஸ்ஜி மட்டும்தான் இதில் காம்பேக்ட் ஃபோர்ஸாக வச்சுருக்காங்க, ஒரு குறுகிய ஃபோர்ஸ் அண்ட் தென் சொஃபஸ்டிகேட்டட் ஃபோர்ஸ், டெரரிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண. 1986 ப்ளூ ஸ்டார், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது.
சரியா? இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். இன்னொரு ஆர்டிகிள் இருக்கும் ரிலேட்டட் டு த ஞான முயற்சி அப்படின்ற ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல பாம் ஸ்கிரிப்ட் தமிழ மொழி அர்மேனியாவில் இது வந்து கிடச்சிருக்கு. அது வந்து யாருன்னா லயோலா, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இங்கே வந்தப்போ தமிழ் ஸ்கிரிப்டை டிரான்ஸ்லேட் பண்ணி அதோட இதை எடுத்திருக்காங்க. இப்போ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அது ஜஸ்ட் நேம் மட்டும் போதும். சரியா? தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். Okay, first question. Consider the following statements regarding BharatNet project. BharatNet project is the rural telecom project implemented in the phased manner to all 2.5 lakh gram panchayat in India for last mile broadband connectivity. Statement number 2, the project is being executed by BBNL, the arm of Bharat Sanchar Nigam Limited, BSNL. Then third one, that the project is implemented with the help of village level entrepreneurs. How many of the statements given above is are correct? Options are: A, only one statement is correct; B, only two statements are correct; C, all the three statements are correct; D, none of these statements are correct. Okay, next question. Consider the following statements. Statement number 1, the reservation in Indian law is a form of affirmative actions whereby percentage of seats are reserved in the public sector units, unions, state government, departments, and religious, linguistic, minority educational institution for the socially, educationally backward community. Statement number 2, Justice G. Rohini Commission report is related to issue subcategorization of OBC. Which of the above statements are correct? Options are: first option is 1 only, B 2 only, C both, D neither. Okay, next. Consider the following pairs. Election to the post. Post எதுக்கெல்லாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கான்றதை பாருங்க. President is equated, matched with 25 years. Second one, member of Rajya Sabha is matched with 35. Third வந்துட்டு member of Legislative Assembly matched with 21. How many of the above pairs are correctly matched? So options are: A, only one statement is correct; B, only two statements are correct; C, all the three statements are correct; D, none of these statements are correct. Okay, next question. Consider the following statements regarding translunar injection. Statement number 1, it is a key step in lunar missions enabling spacecraft to escape Earth's gravitational pull and travel to moon. Statement number 2, since the Earth's space escape velocity remains constant, the amount of thrust used and duration of TLI maneuver remain the same for the every spacecraft. Which of the statements given above is are correct? Options are: A, only one, A, one only, B, two only, C, both, D, neither. Okay, next question. Voyager 2 spacecraft was launched by which one of the following agencies? Okay, so option A, ISRO; option B, NASA;
Option C, Japan Aerospace Exploration. Option D, European Space Agency. Okay, now we will see the answers for the previous. Okay, question number 1, answer. With reference to the Raj Marg Yatra application, consider the following statements. Statement number 1, it was launched by National Highway Authority of India. Yes, it is correct. It is available in all regional languages of India. No. So Hindi and English. Then it serves as the one-stop repository for essential information. That is also correct. So only 2 statements are correct. B is the answer. Next. With reference to the Himalayan vultures, consider the following statements. Statement number 1, it is categorized as critically endangered in IUCN Red List. Statement number 2, Aciflenoc is the main cause for the dramatic decline of vulture population in India. Aciclofenac அப்புறம் டைக்ளோஃபெனாக் இந்த ரெண்டுமே வரும். ஸோ 2 கரெக்ட், மேலே உள்ளது தப்பு. சரியா? நியர் த்ரெட்டன் கேட்டகரி. நெக்ஸ்ட். El Nino, La Nino, you people know. So B is the answer. Only 2. So 4th வந்துட்டு இன்னைக்கு அதே கொஸ்டின் தான். So A is the answer. 5th question, NASA. NASA is the answer. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.